Hello my dear students, this is Kiran. இன்னைக்கு நம்ம பார்க்குறது surface chemistry part number 14 video electroosmosis. போன இதில் நம்ம electrophoresis பார்த்தோம். electrophoresisனா movement of the salt particles. இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா electroosmosis, that is movement of the dispersed medium. Particles phase அங்கேயே தான் இருக்கும், மீடியம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நகரும். ஓகே, இங்கே ஹெட்டிங் இதில் எம்மை நான் அண்டர்லைன் பண்ண சொன்னேன். ஓகே, இன் அ சால்ட் மீடியம் கேரிஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் டு தட் ஆஃப் த டிஸ்போஸ்டு பார்ட்டிகல். இப்போ டிஸ்போஸ்டு பார்ட்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா டிஸ்போஸ்டு மீடியமில் 10 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதாவது டிஸ்போஸ்டு பார்ட்டிகல்லையும் டிஸ்போஸ்டு ஃபேஸ்லையும் டிஸ்போஸ்டு மீடியம்லையும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இது நம்மளுக்கு கண்டிஷன், இது வந்து மாறாது எப்போவுமே. தஸ் the medium will move in an opposite direction to the dispersed phase under the influence of an applied electric potential. இங்கே அதே தான். So the movement of the dispersed medium statement பாருங்க, the movement of the dispersed medium under the applied electric potential. The movement of the dispersed medium under the applied electric potential, it is called as an electroosmosis. ஓகே, இங்கே என்ன எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள், ரொம்ப சிம்பிள், அதே தான்ப்பா, கொஞ்சம் கூட மாறாது. ஒரு பெரிய ஒரு யூடியூப் எடுத்துட்டாங்க, அந்த யூடியூப்குள்ளே வந்து பார்த்தோம்னா டீஅயனைஸ்டு வாட்டர் வச்சுருக்காங்க, கீழே வந்து ஒரு வெட் கிளே வச்சுருக்காங்க, பிளாட்டினம் எலக்ட்ரோடு உள்ளுக்குள்ளே டிப் பண்ணியிருக்காங்க, அதை பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். The phenomenon of electroosmosis can be demonstrated by using a tube in which a plug of wet clay, இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நெகட்டிவ் கொலாய்டு இஸ் ஃபிக்ஸ்டு, அது அந்த இடத்துலேயே வச்சுட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க, அது நகராது, ஏன்னா அது பார்ட்டிகல், ஸோ ஃபேஸ் அது நகராது, இஸ் ஃபிக்ஸ்டு. The two limbs of the tubes are filled with water to the same level. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, the platinum electrodes are immersed in the water and the potential is applied across them. It will observe that water level rises, ஏன்னா இந்த இடத்துல வாட்டர் தானே டிஸ்போஸ்டு மீடியம், ஸோ இங்கே என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் லெவல் ரைசஸ், அது அயனைஸ் ஆகி என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கொலாய்டல் பார்ட்டிகல்ஸில் இருக்கக்கூடிய சார்ஜ் அது பிக் பண்ணிவிட்டு இட் வில் ரைஸ் த வாட்டர் லெவல் ஆன் த கேத்தோட் சைடு, ஸோ அண்ட் ஃபால்ஸ் ஆன் த ஆனோட் சைடு. அங்கே பாருங்கள், அங்கே டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள், இந்த சைடு நெகட்டிவ் சைடில் தண்ணி மேலே போயிடுச்சா, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எனக்கு கீழே குறைஞ்சிருக்கா. ஸோ திஸ் மூமெண்ட் ஆஃப் த மீடியம், இந்த இடத்துல எது நகர்ந்துருக்கு, மீடியம் தான் நகர்ந்துருக்கு. ஸோ திஸ் மூமெண்ட் ஆஃப் த மீடியம் டுவார்ட்ஸ் த நெகட்டிவ் எலக்ட்ரோட் ஷோஸ் தட் த மீடியம் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். அப்போ இங்கே நம்ம ஊற்றி இருக்கிற தண்ணியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த சார்ஜ் அது பிக் பண்ணிட்டு வருது, அந்த கிளேலேருந்து பாசிட்டிவ் சார்ஜை பிக் பண்ணிவிட்டு, இப்போ ஊற்றுனது டீஅயனைஸ்டு வாட்டர்ப்பா, அது கிளேயில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜை பிக் பண்ணிவிட்டு அது எந்த சைடு ரைஸ் ஆகுது, நெகட்டிவ் சைடு ரைஸ் ஆகுது. அப்போ தேர்ஃபோர் த மீடியம் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மீடியம் என்ன சார்ஜுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு டைம் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் நம்ம பார்த்ததில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 3 ப்ராப்பர்ட்டிஸ். ஒன்று வந்து மெக்கானிக்கல் கைனட்டிக் ப்ராப்பர்ட்டி. கைனட்டிக் ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸாம்பிள் வந்து ப்ரௌனியன் மோஷன். வாட் இஸ் ப்ரௌனியன் மோஷன் சொல்லி கேட்டாங்கன்னா, கொலாய்டல் பார்ட்டிகல்ஸுக்குள்ள கண்டினியூஸ் ரேப்பிட் ஜிக்ஸாக் மூமெண்ட், சீஸ்லெஸ் ஜிக்ஸாக் மூமெண்ட் which makes the particle to move in a random direction. It is called as an Brownian motion. ஏன் அது நடக்குதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, கொலாய்டல் பார்ட்டிகல்ஸுக்குள்ள அதில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்போசிட்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸும் சிமிலர் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸும் இருக்கும். இதில் சிமிலர் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் ஒன்னோட ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிப்பல் ஆகும். அப்படி ரிப்பல் ஆகிறப்போ தே do not obey gravity and settles down. ஸோ அது கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இதுக்கு பேர் ப்ரௌனியன் மோஷன். அதனால தான் அது வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்னு சொல்கிறாங்க எல்லா சால்வுமே. அதெல்லாம் அப்ளிகேஷனில் கீழே நம்ம பார்ப்போம். ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா இது Tyndall effect. What is Tyndall effect? The movement of the scattering of the light by the colloidal particle and the path of the light is visible inside the solution. It is called as an Tyndall effect அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர். அதாவது ஒரு கொலாய்டல் பார்ட்டிக்கிளும் அதுக்கு தேவையான ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் அதை வாங்கி வச்சுக்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொலாய்டல் பார்ட்டிக்கிள் பாசிட்டிவ் சார்ஜ் அதை சுற்றி வாங்கி அட்சார்ப் பண்ணி வச்சுக்கிறது, அட்சார்பிங்கிற வேர்டு தான் நீங்கள் போடணும், வாங்கி வச்சுக்கிறதுனா அப்போ அந்த நெகட்டிவ் சார்ஜ் அடுத்த
அடுத்தது யாரை வாங்கும், பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவாக வந்து அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ஒரு கொலாய்டல் பார்ட்டிக்கலை சுற்றி 2 சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் எனக்கு இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் as an ஹெல்மாட்ஸ் டபுள் லேயர். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரோஃபோரோசிஸ். எலக்ட்ரோஃபோரோசிஸில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறப்போ டிஸ்போஸ்டு பார்ட்டிக்கல், அதாவது டிஸ்போஸ்டு ஃபேஸ் வந்து மூமெண்ட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் an எலக்ட்ரோஃபோரோசிஸ். அடுத்து லாஸ்ட் ஹெட்டிங் வந்து ஒரு அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறப்போ டிஸ்போஸ்டு மீடியம் மூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொலாய்ட்ஸை பற்றி நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸும் எமல்ஷன், இந்த 2 தான். இது முடிச்ச இந்த லெசன் உங்களுக்கு டோட்டலாகவே முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்யூ வெரி மச். வில் கெட் பேக் இன் நெக்ஸ்ட் வீடியோ.